வணக்கம் நண்பா, இதுதான் நம்ம சேனல் B.Sc.Agriculture. இப்போ தான் நம்ம சேனலுக்கு முதல் தடவை வந்தீங்கன்னா மறக்காம அந்த சப்ஸ்கிரைப் பட்டன் ப்ரெஸ் பண்ணுங்க. சரி, வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறது ஃபண்டமெண்டல்ஸ் ஆஃப் பயோகெமிஸ்ட்ரி. ஸோ அதில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம்னா, இதில் நான் சொல்லித்தர போகிறது யூனிட் 2. அது லெக்சர் டாபிக் என்னன்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா ஸ்டீரால்ஸ். அந்த ஸ்டீரால்ஸோட பேசிக் ஸ்ட்ரக்சர், அப்புறம் அதோட இம்பார்ட்டன்ஸ் என்னன்னு தான் நம்ம பார்க்க போகிறோம். ஸோ ஸ்டீரால்ஸ்ன்னு சொல்லிட்டு பார்க்கும்போது அதோட கேரக்டரிஸ்டிக் ஸ்ட்ரக்சர். ஸ்டீரால்ஸ்னால் என்னன்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா ஸ்டீராய்ட் நியூக்ளியஸோட ஒரு கேரக்டரிஸ்டிக் ஸ்ட்ரக்சர் தான் நம்ம ஸ்டீரால்ஸ்ன்னு சொல்கிறோம். ஸ்டீராய்ட்ஸ்னால் உங்களுக்கே நான் எல்லாம் தெரியும். ஸோ அந்த ஸ்டீராய்ட்ஸ் வந்து எப்படி ஸ்ட்ரக்சரல் ஷேப்பில் இருக்குன்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா 4 ஃபியூஸ்ட் ரிங் ஷேப்ஸ். அதை தான் ஸ்டீராய்டு ஸ்ட்ரக்சர் டெரிவேட்டிவாக நம்ம சொல்லுவோம். நான் பின்னாடி இருக்க பிக்சரில் நான் உங்களுக்கு தெளிவாக சொல்கிறேன். ஸோ அந்த 4 ஃபியூஸ்ட் ரிங்ஸும் எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா அதில் 3 ரிங்ஸ் வந்து 6 கார்பன் ரிங்ஸாக இருக்கும். அதுக்கான பேர் என்னன்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா phenanthrene. இதே மீதி இருக்க ஒரே ஒரு ரிங் இருக்குது பார்த்தீங்களா, அது வந்து 5 கார்பன் ரிங். அதுக்கு பேர் வந்து cyclopentane. இந்த ஸ்டீரால்ஸோட கேரக்டர் சொல்லி பார்த்தீங்கன்னா பிளைனார், அப்புறம் ரிலேட்டிவ்லி ரிஜிட்னு சொல்லிட்டு சொல்லலாம். இதோட பேரண்ட் ஸ்ட்ரக்சர்ஸ் வந்து பார்த்தீங்க, அதாவது சிஸ்டமேட்டிக் நேம் அப்படின்னு சொல்லிட்டு எப்படி கொடுத்துருப்பாங்கன்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா Perhydro cyclopentano phenanthrene அப்படின்றத இதோட சிஸ்டமேட்டிக் நேம். அதை தான் பேரண்டல் ஸ்ட்ரக்சர்னு சொல்லிட்டு நம்ம சொல்கிறோம். ஸோ ஸ்டீராய்டு நியூக்ளியஸ் அந்த Perhydro cyclopentane phenanthrene, அதாவது அந்த ஸ்டீராய்டோட ஸ்ட்ரக்சர். இங்கே பார்த்தீங்கன்னா இந்த இமேஜில் பார்க்கும்போது தெரியும். இந்த லெஃப்ட் ஹேண்ட் சைட்லேருந்து பார்க்கும்போது மொத்தம் 3 ரிங் ஸ்ட்ரக்சர்ஸ் இருக்குது. அது வந்து பார்த்தீங்கன்னா மொத்தம் 6 கார்பன் ரிங்ஸ். அதே மாதிரி லாஸ்ட் ஒன்று பார்த்தீங்கன்னா 5 கார்பன் ரிங் விச் இஸ் cyclopentano அப்படின்ற பேரில் இருக்குது. சரி, அப்புறம் இந்த ஸ்டீரால்ஸோட ஸ்ட்ரக்சரல் இதுபடி அதுக்குள்ளார என்னென்ன அட்டாச்மெண்ட்ஸ் இருக்குன்னு சொல்லிட்டு பார்க்கும்போது அந்த மெத்தைல் குரூப் பார்த்தீங்கன்னா கார்பன் 10லையும் 13லையும் இருக்கும். ஸோ அந்த பிக்சர் பார்க்கும்போது உங்களுக்கு இன்னும் தெளிவாக தெரியும்னு சொல்லிட்டு நினைக்கிறேன். அந்த 10th கார்பன்லையும் 13th கார்பன்லையும் மெத்தைல் குரூப் இருக்கும். அதே மாதிரி 8th 10th கார்பன் ஆட்டமுக்கு சைட் செயினாக 17 கூட லிங்கேஜ் இருக்கும். அதே மாதிரி ஆல்கஹாலிக் குரூப்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா 3rd கார்பனோட பொசிஷனில் இருக்கும். அதே மாதிரி ஒரு டபுள் பாண்ட் பார்த்தீங்கன்னா 5th கார்பனுக்கும் 6th கார்பனுக்கும் இருக்கும். ஸோ இதுதான் நம்ம ஸ்டீரால்ஸோட சைக்ளிக் ஸ்ட்ரக்சர். ஸோ அந்த ஸ்டீரால்ஸில் ஒரு இதான கொலஸ்ட்ராலை பற்றி தான் நம்ம பார்க்க போகிறோம். கொலஸ்ட்ரால் வந்து பார்த்திங்கன்னா ஒரு அபுண்டன்ட் ஸ்டீரால் இன் அனிமல்ஸோட ரொம்பவே அதிகமாக இருக்கக்கூடிய ஸ்டீரால் தான் கொலஸ்ட்ரால். ஸோ இது எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா கொலஸ்ட்ரால் பார்த்தீங்கன்னா அந்த டோட்டல் ஸ்டீரால்ஸில் அரௌண்ட் 70% லாங் ஃபேட்டி ஆசிட் செயின் கொலஸ்ட்ரால் எஸ்டர்ஸ் ஃபார்ம் பண்ணுறது பார்த்தீங்கன்னா இந்த கொலஸ்ட்ரால்ன்றது தான். அந்த அனிமல் ஸ்டீரால்ஸில் அரௌண்ட் 70% வரைக்கும் இருக்குது. ஸோ இது மேஜராக எங்கெல்லாம் பார்க்கப்படுதுன்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா நம்மளோட பிளாஸ்மா மெம்பரேன், அதே மாதிரி பிளட் பிளாஸ்மா லிப்போப்ரோட்டீன்ஸ், இந்த இடத்துல தான் இந்த கொலஸ்ட்ரால்ன்றது வந்து அதிகமாக நம்ம பார்க்கப்படுது. அடுத்து பார்த்தீங்கன்னா இதே ரொம்ப எங்கே கம்மியாக இருக்குன்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா சப்செல்லுலர் ஆர்கனல் மெம்பரேன்ஸ், அதாவது நம்மளோட ஆர்கன்ஸோட மெம்பரேன் லேயர்ஸில் இது கொஞ்சம் கம்மியாக பார்க்கப்படுது. ஸோ இதுதான் பார்த்தீங்கன்னா ஸ்டீராலோட ஸ்ட்ரக்சர். ஸோ கொலஸ்ட்ராலோட ஸ்ட்ரக்சர். கொலஸ்ட்ரால் வந்து பார்த்தீங்கன்னா அரௌண்ட் 27 கார்பன் காம்பவுண்ட்ஸ்னு சொல்லிட்டு சொல்லலாம். மொத்தம் அதில் 27 கார்பன்ஸ் இருக்குது. ஸோ அந்த ஸ்ட்ரக்சர் ஆஃப் கொலஸ்ட்ரால்னு சொல்லிட்டு பார்க்கும்போது இது வந்து வீக் ஆம்பிபிளிக் கேரக்டராக இருக்கும். அதாவது அந்த OH பாண்ட் குரூப் வந்து ரொம்பவே வீக்காக தான் இருக்கும் போலார் OHல. அதே மாதிரி ஃபியூஸ்ட் ரிங் சிஸ்டம். ஸோ இதோட ஸ்டெபிலிட்டி பார்த்தீங்கன்னா மற்ற லிப்பிட்ஸை விட இதோட ஸ்டெபிலிட்டி வந்து அதிகமாக இருக்கும். ஸோ இது வந்து மெம்பரேன் ப்ராப்பர்ட்டிஸை மெயின்டைன் பண்ணுறதுக்கு டிட்டர்மினேட்டாக ரொம்ப இந்த கொலஸ்ட்ரால்ன்ற ஒன்று அனிமல்ஸில் யூஸ் ஆகிட்டு இருக்கு. ஸோ இப்போ அனிமல் ஸ்டீராய்ட்ஸாக நம்ம கொலஸ்ட்ராலை பார்த்தோம். அடுத்து பிளான்ட் ஸ்டீராய்ட்ஸ் பார்க்க போகிறோம். ஸோ பிளான்ட் ஸ்டீராய்ட்ஸில் வந்து பார்த்திங்கன்னா கொலஸ்ட்ரால்ன்றது வந்து கொஞ்சம் கம்மியாக தான் இருக்கும். ஸோ அப்போ இங்கே பிளான்ட் ஸ்டீரால்ஸில் எந்த காம்பனன்ட்ஸ் அதிகமாக இருக்குன்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா ஸ்டிக்மாஸ்டீரால், அதே மாதிரி B.Sc.Agriculture. ஸோ இதுதான் பார்த்தீங்கன்னா பிளான்ட் ஸ்டீரால்ஸில் அதிகமாக இருக்கக்கூடிய ஸ்டீரால்ஸ். ஸோ இதுங்க வந்து பார்த்தீங்கன்னா அலிஃபேட்டிக் சைட் செயின்ஸ் மூலியமாக கொலஸ்ட்ரால்லேருந்து வேறுபட்டு இருக்கும். ஸோ கொலஸ்ட்ராலுக்கும் பிளான்ட் ஸ்டீரால்ஸுக்கும் என்ன டிஃப்ரென்ஸ்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா அலிஃபேட்டிக் சைட் செயின்ஸுன்றது வந்து டிஃப்ரென்ஸாக இருக்கும். ஸோ அந்த பிளான்ட் ஸ்டீரால்ஸில் நம்ம பேசினது என்னன்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா ஸ்டிக்மாஸ்டீரால், அதோட B.Sc.Agriculture, அதோடைய பிக்சர்ஸ் தான் இந்த ஸ்லைடில் கொடுத்துருக்கேன். ஸோ அடுத்த ஒரு பிளான்ட் ஸ்டீரால் எதுன்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா Ergosterol. இது வந்து எந்த இதில் மேக்ஸிமம் இருக்குன்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா ஈஸ்ட்லேயும் ஃபங்கிலையும் அதிகமாக காணப்படுது. ஸோ இது வந்து எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா இது டபுள் பாண்ட் செயின் வந்து 7th கார்பனுக்கும் 8th கார்பனுக்கும் இருக்கும்.
ஸோ இப்போ வரைக்கும் டிஃப்ரெண்ட் ஸ்டீராய்ட்ஸோட ஸ்ட்ரக்சர் பார்த்தோம். அதை எல்லாத்தையும் ஒரே ஒரு இதில் கிளாஸிஃபை பண்ணி பார்க்கறதுக்காக தான் இந்த பிக்சர் நான் கொடுத்துருக்கேன். ஸோ ஸ்டீராய்ட்ஸில் மொத்தம் 4 இப்போ வரைக்கும் பேசின 4 ஸ்டீராய்ட்ஸோட பிக்சர்ஸும் கொடுத்துட்டேன். ஸோ இதை நான் ஹைட்ரோஃபிலிக் ஹைட்ரோஃபோபிக்னு சொல்லிட்டு கொடுத்துறேன். ஹைட்ரோஃபிலிக்னா அந்த OH பாண்ட் அப்படின்றது அந்த சைக்ளிக் செயின்ஸில் எங்கே இருக்குன்றது பார்க்கும்போது ஹைட்ரோஃபிலிக்கில் எல்லாமே ஒரே மாதிரி தான் இருக்கும். ஹைட்ரோஃபோபிக்கில் மட்டும்தான் அதோட ஸ்ட்ரக்சரல் செயின்ஸ், அந்த டபுள் பாண்ட்ஸ் அது எல்லாமே கொஞ்சம் கொஞ்சம் வேறுபடும். ஸோ இதுதான் இந்த ஸ்டீராய்ட்ஸோட ஸ்ட்ரக்சரல் டிஃப்ரென்ஸ்னு சொல்லும்போது நம்ம சொல்லலாம். அடுத்து பார்த்திங்கன்னா அந்த கொலஸ்ட்ரால் ஃபங்க்ஷன்ஸ் அனிமல்ஸில் பார்த்திங்கன்னா இது வந்து விட்டமின் டி, பைல் ஆசிட், ஃபீமேல் செக்ஸ் ஹார்மோன்ஸ், அப்புறம் கார்டிகோஸ்டீராய்ட்ஸ், இதுக்கு எல்லாத்துக்குமே ஒரு ப்ரீகுசர் ஏஜென்ட்டாக கொலஸ்ட்ரால்ன்றது வந்து ஆக்ட் ஆகிட்டுருக்கு. அடுத்து இதே கொலஸ்ட்ரால் ஃபங்க்ஷன் பிளான்ஸில் எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா அதே இன்டர்மீடியட் காம்பவுண்ட் அந்த பைட்டோஸ்டீராய்ட்ஸ்ன்னு சொல்கிறோம் தானே, அது எல்லாத்துக்குமே ஒரு இன்டர்மீடியட் காம்பவுண்டாக ப்ரொடியூஸ் பண்ணும்போது கொலஸ்ட்ரால் உருவாகிட்டுருக்கும். எதுக்கெல்லாம் யூஸ் ஆகும்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா செப்போனைன்ஸ், கார்டிக் கிளைகோசைட்ஸ், அப்புறம் பைட்டோ இக்டிஸ்டீராய்ட்ஸ், அதே பிராசினோஸ்டீராய்ட்ஸ், இந்த மாதிரி இதுக்கெல்லாம் கொலஸ்ட்ரால் வந்து ஒரு இன்டர்மீடியட் காம்பவுண்டாக பிளான்ஸில் வந்து கொலஸ்ட்ரால் ஃபார்ம் ஆகிட்டு இருக்கும். ஸோ இப்போ வரைக்கும் பார்த்ததை விட இப்போ பிராசினோஸ்டீராய்ட்ஸ் ஒரு இம்பார்ட்டன்ட் 5 மார்க்கு நம்ம கேட்கலான்ட்டே சொல்லலாம். ஸோ பிராசினோஸ்டீராய்ட்ஸ்ன்றது வந்து ஒரு நியூ கிளாஸ் ஆஃப் பிளான்ட் ஹார்மோன்னு சொல்லலாம். இது வந்து எப்போ கண்டுபிடிச்சாங்கன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா 1979 தான் பிரேசிகா நேப்பஸ்ன்ற ஒரு ரேப் போலன் சீட் பிளான்ட்டோட ஃபேமிலியிலேருந்து கண்டுபிடிச்சாங்க. அதுவும் எப்போ டேட் பார்த்தீங்கன்னா 1979. இது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு நோவல் பிளான்ட் க்ரோத் ரெகுலேட்டிங் ஸ்டீராய்ட் சப்ஸ்டன்ஸ்ன்னு சொல்லிட்டு நம்ம சொல்லலாம். ஸோ இதில் பார்த்தீங்கன்னா மொத்தம் ஒரு 24 காம்போனன்ட்ஸ் இருக்குதுன்னு சொல்லிட்டு டிசிக்னேஷன் பண்ணிருக்காங்க. அதோட பேர் எப்படி கொடுத்துருக்காங்கன்னா பிராசினோஸ்டீராய்டு 1, 2, பிராசினோஸ்டீராய்டு 3, பிராசினோஸ்டீராய்டு 4ன்னு சொல்லிட்டு அப்படி ஒரு 24 காம்போனன்ட்ஸ் தான் இதை பிரிச்சிருக்காங்க. ஸோ இது வந்து பிராசினோஸ்டீராய்ட்ஸ் எங்கே அதிகமாக இருக்குன்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா போலண்டில் தான் இது வந்து ஒரு ரிச்சஸ்ட் சோர்ஸாக காணப்படுது. இதோட ஆக்டிவ் கான்சன்ட்ரேஷன் பார்த்தீங்கன்னா லோவர்லேயே இருக்கும்போது நேனோமீட்டர் டு ஹையர் ரேஞ்ச் பிஎம்னு சொல்லுவாங்க. அது வரைக்கும் ஒரு டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் ஹார்மோனில் ஆக்டிவ் கான்சன்ட்ரேஷனாக பிராசினோஸ்டீராய்ட்ஸ்ன்றது வந்து காணப்படுது. ஸோ இதோட மேஜர் வேலை என்னன்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா டுவார்ஃப் பி எபிகாட்டைல், அப்புறம் முங்பீன் எபிகாட்டைல்ஸ், இதில் வந்து ஸ்டெம் எலாங்கேஷன் ரெஸ்பான்ஸுக்கு வந்து பிராசினோஸ்டீராய்ட்ஸ்ன்றது ஒரு இம்பார்ட்டன்ட் காரணமாக இருக்குது. சரி, இந்த சைக்காலஜிக்கல் எஃபெக்ட்ஸ் ஆஃப் பிராசினோஸ்டீராய்டு என்னன்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா எர்த்திலின்ற ஒரு க்ரோத் ஹார்மோனை பயோசிந்தசிஸ் பண்ணுறது, அதாவது உருவாக்குறதுக்கு ப்ரமோட் பண்ணுறது வந்து பார்த்திங்கன்னா பிராசினோஸ்டீராய்ட்ஸ் தான். அதே மாதிரி வெஜிடேட்டிவ் டிஷ்யூவை வந்து பிளான்ஸில் எலாங்கேஷன் பண்ணுறது இந்த பிராசினோஸ்டீராய்ட்ஸ்ன்ற ஒரு காம்பவுண்ட் தான். அதே மாதிரி ஜெர்மினேஷன் ப்ராசஸ், விதைகள்லேருந்தே முளைப்பு திறமையை கொண்டு வரதும் இந்த பிராசினோஸ்டீராய்ட்ஸ் தான். அப்புறம் ஃப்ரூட் அபார்ஷன், அப்புறம் ட்ராப், அது ரெண்டுத்தையும் தடுக்கிறது, அதாவது பழம் கெட்டு போகிறது, அதே மாதிரி அது கீழே விழுவுறது எல்லாம் தடுக்கிறது வந்து இந்த பிராசினோஸ்டீராய்ட்ஸ் தான். ஸோ இது ப்ராக்டிக்கல் அப்ளிகேஷனாக பிராசினோஸ்டீராய்ட்ஸ் எங்கெல்லாம் யூஸ் பண்ணுறாங்கன்னு சொல்லிட்டு பார்க்கும்போது அது எந்த காம்போனண்ட்டில் யூஸ் பண்ணுறாங்கன்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா 24 எபிபிராசினோடைல் அப்படின்ற ஒரு கெமிக்கல் காம்போனண்ட்டில் தான் யூஸ் பண்ணுறாங்க. ஃபஸ்ட்டு பிராசினோலைடுன்னு சொல்லிட்டு யூஸ் பண்ணிட்டுருந்தாங்க. அதோட ஆல்டர்னேட்டிவாக இப்போ இதை யூஸ் பண்ணிட்டுருக்காங்க. ஸோ இது எதுக்காக யூஸ் பண்ணுறாங்கன்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா அக்ரானமிக் அப்புறம் ஹார்டிகல்ச்சர் கிராப்ஸில் ப்ரொடக்ஷனை இன்க்ரீஸ் பண்ணுறதுக்கு, அதாவது கோதுமை, சோளம், அப்புறம் டொபேக்கோ, வாட்டர்மெலன், குக்கும்பர்லாம் ப்ரொடக்ஷனை இன்க்ரீஸ் பண்ணுறதுக்காக இந்த பிராசினோஸ்டீராய்ட்ஸ்ன்றது யூஸ் பண்ணிருக்காங்க. ஸோ இதை வந்து சைனாவில் லார்ஜ் ஸ்கேல் ட்ரையல்ஸில் யூஸ் பண்ணும்போது ப்ரூவ் பண்ணி இப்போது ஜப்பான்லேயும் ஒரு 6 வருஷமாக இந்த பிராசினோஸ்டீராய்ட்ஸ்ன்றது வந்து யூஸ் பண்ணிருக்கதா சொல்லியிருக்காங்க. அப்புறம் என்விரான்மெண்டல் ஸ்ட்ரெஸ் அலிவியேஷன் பை ட்ரீட்மெண்ட் வித் பிராசினோஸ்டீராய்ட்ஸ்னால் பிராசினோஸ்டீராய்ட்ஸ் யூஸ் பண்ணுறதுனால செடிகளில் வந்து அந்த என்விரான்மெண்டல் ஸ்ட்ரெஸ்ன்றது வந்து கம்மியாக தான் இருக்குது. அப்படின்னா அதை எதிர்க்கக்கூடிய சக்தி வந்து அந்த செடிகளுக்கு வந்துடுது. ஸோ உங்களுக்கு அந்த லெக்சர் நோட்ஸ் வந்து டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துட்டேன். ஸோ மறக்காமல் அதை எடுத்து வச்சுக்கோங்க, உங்களுக்கு எக்ஸாமுக்கு யூஸ் ஆகும். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், மறக்காமல் அப்படியே உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாத்துக்கும் ஷேர் பண்ணுங்கள். அப்படியே நம்ம B.Sc. Agriculture சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அப்படியே இந்த பெல் ஐக்கன் ப்ரெஸ் பண்ணுங்கள். அப்போ தான் உங்களுக்கு போடுற வீடியோக்கான அப்டேட்ஸ் டக்குன்னு உங்களுக்கு கிடச்சிக்கிட்டே இருக்கும். உங்களுக்கு ஏதாவது டவுட் இருந்தால் அதை கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் இந்த வீடியோ. தேங்க்யூ. நான் உங்களை அடுத்த வீடியோவில் சந்திக்கிறேன்.